முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. கடலுக்கே ஆண்டவர் ஒரு எல்லையை வச்சிருக்கிறாராம். இல்லை நம்ம சொல்லணும் அலை ஓய்வதே இல்லை. ஆனால் அவ்வளோ கடல், அவ்வளோ பெரிய அலை மோதுற அந்த கடலுக்கே ஒரு எல்லை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். பூமியின் எல்லையை அளக்கிற ஒருவரே அவர் ஒருவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பூமியின் எல்லையை அளந்து பார்க்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, ஒரு அளவு, ஒரு முடிவு இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளவு துன்பம் தான் உங்களால் தாங்க முடியும், இவ்வளவு கஷ்டம் தான் உங்களால் ஏற்றுக்க முடியும், இவ்வளவு சிறுமையை தான் உங்களால் பொறுத்துக்க முடியும், இதுக்கு மேலே உங்களால் பொறுத்துக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒரு எல்லையோடு அவைகளை நிறுத்தி விடுவார். நான் சொல்கிறேன், கடந்த வருஷத்தோடு அந்த எல்லை முடிஞ்சு போச்சு. கடந்த வருஷத்தோடு அந்த துன்பத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. கடந்த வருஷத்தோடு அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கி விட்டார். நம்பிக்கை இருந்த நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது? சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை அவர் கேட்கிற நல்ல தேவன். ஆமென். நீங்கள் சிறுமையோடு கூட சிறுமைப்பட்ட காலங்களில் ஜெபம் பண்ணால் உடனே பதில் வரும். நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. சிறுமைப்பட்ட நேரத்தில் கூப்பிட்டா உடனே ஏசப்பா பதிலை தருவார். அன்னால் அப்படித்தான் சிறுமைப்பட்டாலாம், அவள் கிளேசப்பட்டாள்னு வசனம் சொல்லுது. தமிழில் அந்த கிளேசம் அப்படின்றதுக்கு அது சரியாக விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கிளேசம்னா தனக்குள்ளேயே அப்படி குமுறணுன்றான்ல, அப்படி குமுறிட்டம்பா. அந்த வார்த்தையை பார்க்கும்போது, அந்த வார்த்தையை கேட்டு அப்படி உள்ளம் குமுறி போயிட்டேன், அந்த பிரச்சனையில் நான் உடஞ்சி போயிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க. அதுபோல தான் இந்த அன்னாள் மன கிளேசம் அடைந்தான்னு வசனம் சொல்லுது. வெளியே சொல்ல முடியல, அவளால் வெளியே யாராலும் ஷேர் பண்ண முடியல. எல்லாத்தையும் எல்லாமே சொல்லலாம், ஆனால் ஒரு சிலதை நாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாத ஒரு கட்டாயமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் எல்லார் இடத்துலையும் சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் வெளியே காட்டவும் அந்த 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 எமோஷ்னலை கூட சில நேரங்களில் காட்ட முடியாது. காட்டினா தப்பாயிடும். ஏன் ஒரு மாதிரியா பண்ண அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த எமோஷ்னலை கூட சில நேரங்களில் தாங்கி தான் ஆகணும். கஷ்டத்தினால் உண்டாகிற அந்த எமோஷ்னல், அந்த 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 வீரியத்தை கூட நம்மளால் வெளியே காட்ட முடியாது. அப்படித்தான் அன்னால் ஒரு நாள் சிறுமைப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, இனி யாரிடத்திலையும் இது வெளிக்காட்ட முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஓடி அவள் அப்படியே உடைந்து அழுதாள். சத்தம் கூட வெளியே கேட்கல பாருங்க. அவள் அழுத சத்தமும் வெளியே வரல. இல்லை, வசனம் சொல்லுது, அந்த ஏலி பார்க்குறார். ஏலி பார்த்து அவளை பார்த்து ஒரு 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 ஏளனமாக பார்க்குறார். போங்களேன், ஒரு பெண்களை பார்க்கக்கூடாத மாதிரி, ஒரு ஏதோ ஒரு குடிச்சிருக்கிற அப்படின்னா கூட பரவாயில்ல, குடிச்சு வெறிச்சிருக்கிற பெண்ணை போல பார்க்குறான். நீ எவ்வளவு நேரம் வெறித்திருப்பாயின்னு கேட்குற அளவுக்கு அவளுடைய அந்த முகரூபம் அப்படி இருந்துச்சான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட அன்னாள் வெளியே சொல்ல முடியாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய சிறுமையை நினைத்து அழுது துடித்த அந்த அன்னாளை கர்த்தர் நினைத்தருளி ஒரு அற்புதத்தை செய்தது போல இந்த ஆண்டில் நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கீங்க? அல்லேலூயா, நம்புறீங்களா? அல்லேலூயா. நிச்சயம் உங்கள் சிறுமை இந்த ஆண்டில் மாறப்போகிறது. அதற்குண்டான எல்லையில் நீங்கள் வந்துட்டீங்க. கர்த்தர் உங்கள் சிறுமையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிற காலத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்படி வேதம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் ஜீவியத்தில் துவங்குகிற வருஷம் இந்த வருஷம். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் சிறுமையை மாற்றுகிற நல்ல தெய்வம். நாகும் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது. நாகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, என்றால் அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், சில நேரத்தில் ஆண்டவரே சிறுமைக்கு நம்மை அனுமதிக்கிறார். சில நெருக்கடிகளுக்கு ஆண்டவரே நம்மளை அனுமதிக்கிறார்.
அப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறதுனால அதனுடைய பின் விளைவு மகா பெரிய ஒரு மேன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏதோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, சரியாக போகிறீங்க, எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறீங்க, எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு சிறுமை, ஆனாலும் ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் அதன் நிமித்தமாய் அதற்கு பின்னால் ஒரு பெரிய மேன்மை, பெரிய உயர்வு, அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இன்னைக்கு மாலையில் பேசப்படுகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் திரும்ப போவது இல்லை. ஒரு பெரிய விசாலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போகிறார். ஒரு பெரிய மேன்மையில் கர்த்தருக்கு உங்களை கொண்டு வந்து வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்ல, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இந்த ஆண்டு சரியான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நீதி செய்கிற நல்ல தெய்வம். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆனால் தான் வேதம் சொல்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர்லாம் கடந்த வருஷம் சிறுமை, நெருக்கடி, கஷ்டம் அந்த வழியாகவே வந்தீங்களோ, இந்த வருஷம் எல்லாமே விசாலமாய் மாறப்போகுது. அடுத்த மாதம் நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. வருகிற அடுத்த கூட்டத்தில் நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாக நம்புறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்கள் எல்லாம் விசாலமாக இருக்க போகிறது. இனி வருகிற நாட்கள் நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சிறுமைப்பட்ட காலங்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு யாருடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதங்களை செய்தார், நன்மை செய்தார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தின் 52ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே ஆண்டவர் என்னை பலுக பண்ணினார். யோசேப்பு நினைச்சாரு, இந்த எகிப்திலேயே என் சாப்டர் ஜெயிலே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு யோசித்திருப்பார். இந்த யோசேப்பை குறித்து பேசினா காலமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்புடைய விசுவாசம், யோசேப்புடைய பரிசுத்தம், யோசேப்புடைய உண்மை, யோசேப்புடைய தியாகம், யோசேப்புடைய பாசம். யோசேப்புடைய பாசத்தை, எமோஷ்னலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 11 சகோதரன் பார்த்த உடனே வசனம் சொல்லுது, அவனால் அழுறதுக்கு இடம் தேடி போய் அழுதான். ஒரு பெரிய கிங், ஒரு பெரிய கவர்னர், ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவன், ஜனங்களுக்கு முன்னால் அழ முடியாது. அதனால் அழுறதுக்கு ஓடி எங்கே இடம் கிடைக்குன்னு தேடி ஓடி அழுதானா. பாசத்தில் அவனுக்கு இடையா யாருமே இல்லை. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா. அவன் பாசத்தை எவ்வளோ நாளும் பேசலாம். தகப்பனுக்கு அவன் உண்மையாக இருந்ததை மணிக்கணக்கில் பேசலாம். அவன் பட்ட பாடுகளை குறித்து நிறைய பேசலாம். அவன் பெரிய ஹிஸ்டாரிக்கல் அந்த யோசேப்புடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு சொல்றாரு, சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்தில் ஆண்டவர் என்னை பலுக பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை பெருக பண்ணினார். இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். கடந்த வருஷம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் சிறுமைப்பட்டீங்களோ அங்கெல்லாம் பெருக போறீங்க. அல்லேலூயா. அது உங்கள் வேலையில் இருக்கலாம், அது உங்கள் வருமானத்தில் இருக்கலாம், அது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அது உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விருத்தியை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கர்த்தர் தர வல்லவர். இந்த துவக்க மாதத்திலேயே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போறார். வலது கையை பரலோகத்தின் நேராக உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருந்த தேசம், இந்த யோசேப்பு சொல்றார், கரெக்டாக சொல்றார், சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசம். யோசேப்பின் வாழ்க்கை பயங்கரமான சிறுமை. அதுதான் சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனம், 18, 19 3 வசனங்களை நாம் வாசித்தால் புரியும். சங்கீதம் 105 17, 18, 19 வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலும் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அவன் பிராணன் எதுல அடைப்பட்டிருந்ததா? இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் அவனை புடமிட்டார். எகிப்திலே யோசேப்பு புடமிடப்பட்டான். வெளியே சொல்ல முடியாதபடிக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சுற்றிலும் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லலாம், சொந்த பந்தங்கிட்ட சொல்லலாம். உடனே ஃபோன் எடுத்து உங்கள் தெரிஞ்சவங்க பேரண்ட்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. கொஞ்சம் துக்கம் மாறும், கொஞ்சம் கவலை மாறும். என் கஷ்டத்தை கொஞ்சம் சொன்னால் என் கவலை மாறும் அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மைதான் அது. அதுபோல் இவனை சுற்றி யாருமே இல்லை. 2 வருஷம் சிறையில் இவன் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. கடைசியில் ஒரு 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேரும் விடுதலையாகி போகிற அந்த நேரத்தில் ஒருத்தங்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறான். பான பாத்திரக்காரன் அவன்கிட்ட தன் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறான். நான் ஒரு குற்றவாளி அல்ல, குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறேன். நான் ஒரு பாவி அல்ல, பாவியாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இந்த ஜெயிலில் வருவதற்கு உரிய எந்த ஒரு பாவமும் நான் செய்யவில்லை. ஆகையினால நீ ராஜாவுக்கு முன்னாலே போய் பானத்தை கொடுக்கும் போது என்னை குறித்து ராஜாவினிடத்தில் நீ சொல்ல வேண்டும். அவனுக்கு ஒரு பெரிய பாரம் கழிஞ்சிருச்சு. அப்பா, இந்த 2 வருஷத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு. ஆனால் அவன் நினச்சான் உடனே நமக்கு கிடைச்சிருக்கோம் அவன் நினச்சான். ஆனால் வசனம் சொல்லுது அவன் மறந்து விட்டான். என்ன பண்ணானா? மறந்து விட்டான். அந்த யோசேப்பை அந்த பான பாத்திரக்காரன் மறந்து விட்டான். சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மனுஷர்கிட்ட உங்கள் பாரத்தை எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்பாங்க, அஜியோ அப்படியா, சேச்சே அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. அப்படியே அந்த உச்சி கொட்டுறதை கேட்டால் நமக்கே அப்படி கொஞ்ச நேரத்தில் மனுஷ சுபாவம் மறந்து போயிடும். அதுதான் அவனுக்கு நடந்துச்சு. அவன் போனான், ராஜா கிட்ட போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் அந்த யோசேப்பை மறந்து போய்விட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு கடந்து வந்த பாதையை விவரிச்சா நம்ம கண்ணெல்லாம் கலங்கிடும். எப்படியா ஒரு வாலிப பையன் இப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு 17 வயசுல ஒரு பையன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. 17 வயசுல எகிப்துக்குள்ள போறான். அப்படி எல்லாமே வயதோடு உள்ள போறான். பயங்கரமாக கடினமாக உழைக்கிறான், பிரயாசப்படுறான், அடி வாங்குறான், திட்டு வாங்குறான். ஆனால் அவன் யார் தெரியுமா? ஒரு பெரிய தகப்பனுடைய அவங்க அப்பா பெரிய ஒரு பண்ணக்கார மாதிரி, ஒரு பண்ணையார் மாதிரி அவங்க அப்பா யாக்கோப். இஸ்ரவேலிலே பெரிய பண்ணக்கார் போல் அவங்க பையன் இங்கே வந்து மூட்டை தூக்குறான், அடி வாங்குறான், திட்டு வாங்குறான். அதெல்லாம் நினைக்கும் போது அவன் தகப்பன் வீட்டை நினைச்சு ரொம்ப அழுதிருப்பான், பாசத்துக்காய் ஏங்கி இருப்பான். எனக்காய் பாசம் காட்ட ஒருவரும் இல்லை, ஏங்கி இருப்பான். வேலைக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது, பயங்கர உபத்திரப்பட்டிருப்பான். ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சு தூங்கி கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் எழுப்பியிருப்பாங்க காலமே. மறுபடியும் காலமே எழுந்து வேலைக்கு ஓடி இருப்பான். நல்ல வஸ்திரம் இருந்திருக்காது அவனுக்கு. இப்படிப்பட்ட பல கஷ்டங்களை, சிறுமைகளை இந்த எகிப்திலே யோசேப்பு அனுபவித்தான். ஒரு நாள் வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு பழி அவன் மேல் விழுகிறது. ஓட்டம் பிடிச்சு ஓடுகிறான். அதனால் மிகப்பெரிய பழியை சுமத்தப்பட்டவனாக சிறைச்சாலையிலே சொல்லப்படுகிறான். நிந்தை அவமானங்களை சுமக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் நீதி செய்யும்படியா யோசேப்புக்காக இறங்கினார். இன்றைக்கு மாலை வேளையிலே நீங்கள் பல அவமானத்தோடு கஷ்டங்களோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் நீதியை பட்ட பகலை போல இந்த நாட்களில், இந்த வருஷத்தில் உங்கள் நீதி பட்ட பகலை போல வெளிப்படும். நீ தலை குனிந்த இடத்திலே, அவமானம் அடைந்த இடத்திலே, பழி சுமத்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்வார், உன் பெயரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்று உன்னை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நம்முடைய தேவன் பொய் உரையாத நல்ல தெய்வம், பொய் உரையாத நல்ல தெய்வம். யோசேப்பு அந்த இடத்துல மிகுந்த அவமான கோலத்தில் இருந்தான். அவனுக்கு பான பாத்திரக்காரன் ராஜாவினிடத்தில் போய் சொல்கிறான், நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன். சிறைச்சாலை கிடங்கில்
ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனை குறித்து ராஜாவினிடத்தில் ஒரு ரெக்கமெண்டேஷன் போகுது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. உன்னை குறித்து யாரோ ஒருவர் நல்லதை பேசக்கூடிய, உன்னை குறித்து நல்லதை பேசக்கூடிய யாரோ ஒருவரை இந்த ஆண்டு எழுப்பி நிறுத்துவார். அந்த நபர் மூலமாய் உனக்கு ஒரு பெரிய மேன்மை வரும். அதனால் உன் சிறுமை மாறும், அதனால் உன் நெருக்கடி மாறும். மனுஷர் கண்களிலே கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு ஒரு தயவை உண்டாக்கி உன் தேவையை சந்திக்க வருவார். ஹல்லேலூயா.